ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் காதல் எப்போதும் காதல் அப்படின்ற சீரிஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் எடுத்தோடனே நம்மளுடைய ஜியானை தான் கட்டுறாங்க. ஜியான் என்ன பண்ணுறாங்கன்னா, வா நாம் உடனே நார்த் சீக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே ஒரு உயிரை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லிக்கிறாங்க. அதே இங்கே ஹீரோயின்கிட்ட கொண்டு நம்மளுடைய ஆளிக்குட்டியை கூட்டு நம்ம நாய் கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அவன் நைட்டு ஃபுல்லாக எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்கிட்ட விட்டுட்டு போமான்னு சொல்கிறாங்க. அப்போ நைட்டு எழுந்திரிச்சு ஹீரோயின் தன்னோட பவர்ஸை கொஞ்சம் ஆளிக்குட்டி கொடுக்குறாங்க. அப்போ விடிஞ்சோடனே நானாய் சூப் கொண்டு வர சொல்லி இருந்திருப்பாங்க. அதேமாதிரி அவங்க சூப் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இன்னும் ஆளிக்குட்டி எந்திரிக்கவே இல்லை. அதை பார்த்துட்டு நானே நீங்கள் குடிங்க, எப்படி இருந்தாலும் இப்போ குளிக்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு வெறும் வயிற்றுல போய் குளிக்கிறதுக்கு இதை குடிச்சிட்டு போகலாமே அப்படின்னா இவங்க குடிச்சிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இவங்க குளிக்கிறதுக்கு கிளம்புனதுக்கப்புறமா சூஜின் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க குளிக்க போயிட்டாங்க அப்படின்றாங்க. நானே அப்போ சொன்னோன்னே, குளிக்க போயிட்டாங்களா, அந்த இடத்த தான் மூடி பல வருஷம் ஆச்சு அப்படின்னா, பரவாயில்ல, இதை ஹீரோயினுக்காக திறந்துருக்காங்க அப்படின்னு நானே சொல்கிறாங்க. அதே ஹீரோயின் குளிக்கிறதுக்கு போகிற வழியில் 2 பேர் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பிரின்சஸ் இருந்தாங்கல்ல, ஹீரோ கூட சூப்பு கொடுத்து ஏமாத்தினாங்களே, அந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணு இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, எல்லாமே இந்த சின்சு பைச்சியனால தான். அவங்களுக்கு வயசு 1,40,000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலுமே அவங்க ஒரு வயசானவங்க, அவங்க நம்ம பிரின்ஸை கட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே அங்கே இருக்கவங்கலாம், நாங்கள் போய் உடனே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோன்னு, இருமா அவங்க முடிக்கிட்டோம் அப்படின்னா, அவ்வளோ வயசானவங்க எதுக்கு இவங்கள கட்டிக்கிறாங்க, அவங்க ரொம்ப ரூடாக இருக்காங்க அப்படிங்கிறத திட்டிட்டு போகிறாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல ரூல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் இவங்க 2 பேர் ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க, அதனால் இவங்களை வேறு இடத்துக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி எனக்கு குடிக்கவே விருப்பம் இல்லை, ஏன்னா ஆளிக்குட்டி வேறு என் கூடவே இல்லை, நான் மட்டும் போனால் போர் அடிக்கும், அதனால் நான் திரும்ப ரூமுக்கே போகிறேன், யாரும் என் கூட வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க திரும்ப ரூமுக்கு வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க போய்ட்றாங்க. அவங்க ஹீரோயின் வந்தவுடனே பார்த்தா ஹீரோ ஆளிக்குட்டியை தூக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு சொல்கிறாங்க, ஏம்மா இது உன் பிள்ளையா இருந்தால் நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னோடனே, ஆளி சின்ன பையன்தான், அதுக்கேப்பா நீ இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுற, நான்லாம் எடுத்து குடிச்சிட்டு 5 நாள் கூட எழுந்திரிக்காமல் இருந்தால் எங்கள் அம்மாலாம் கேட்கல அப்படிங்கிறாங்க. இதே நீ வளர்த்துருந்தா இப்படி சொல்லுவியா, இது உன் பையன் இல்லைன்னு தானே இப்படி சொல்கிறோம்னே, அப்படின்னா சூஜன் கிட்ட கூட அவன் நல்லா வளர்த்து தருவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த அர்த்தத்தில் சொல்ல உனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கோவமாக குழந்தைய தூக்கிட்டு போயிட்டார். அந்த சமயத்தில் நம்ம நானை அழுதுகிட்டே ஓடி ஐயோ நம்மளுடைய ஆளிக்குட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அழுகுறாங்க. உடனே ஏம்மா அப்படின்னு சொன்னேன், ஐயோ நான் மன்னிச்சிருங்க, நான் சூஜின் கிட்ட ஆளையை கொடுத்துட்டேன் அப்படின்னா, என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி சூஜின் ஆளி உங்களை தேடிட்டு வந்தாங்க, ஆனால் நான் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்க போயிட்டாங்க, போகும்போது ஆளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னாட்டுருக்கனால, ஐயோ இவ்வளோ பதட்டப்படாதம்மா, அவங்க ஹீரோ தான் ஆளையை தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி விட்டுறாங்க. அதே நம்மளோட ஹீரோ கொண்டு இங்கே மெடிசன் கிங்கிட்ட ஆளியை கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, அவன் போதையில் இருக்கான், அவ்வளோதான், கொஞ்ச நேரம் இந்த மெடிக்கல் தண்ணியில் குளிச்சானா சரியாக போயிடும் அப்படின்றாங்க. ஹீரோக்கு அப்படியே மூஞ்சே வாடி போயிடுது, அப்படியே பொக்குன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் கரெக்டாக 3rd பிரின்ஸும் துபுன்னு ஓடி என்னாச்சு அப்படின்னு கேட்காங்க. ஒன்றும் இல்லைங்க, அவன் சரக்கு அடிச்சிட்டான், போதையில் இருக்கான் அப்படின்னு. இதுக்கடா இப்படி ஓடி நான் கூட என்னமோ எதோ நினச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த பிள்ளையோட நிம்மதியாக இருக்குன்னு சொன்னால், ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இவரும் அமைதியாக, நான் எதுவும் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளுடைய கிங்கை கட்டுறாங்க. அந்த கிங்கை என்ன சொல்கிறாருன்னா, நார்த் சீயோட கிங்கை பார்த்துட்டு, ஜியான் நல்லா பார்த்துப்பாரு, இங்கே க்ரௌன் பிரின்ஸுக்கு கூட ஒரு பிரச்சனை வந்தப்போ அவர் தான் அவனோட உயிரை காப்பாற்றினாரு, உன் பையனையும் எழுப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சிம்மினை கூப்பிட்டு, எப்படிப்பா இருக்குது தீஜுனோட லைஃபு அப்படின்னு சொன்னேன். இப்போ அசாசின்ஸ் எல்லாம் இப்போ தாக்குற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாம் தீஜு, நீங்கள் யாருமே அவரை எதிர்த்து நடந்ததே இல்லை அப்படின்றதுனால அவருக்கு அந்த வழியெல்லாம் தெரிஞ்சிருக்காது, அங்கே போய் அதை அனுபவிக்கிட்டோம், சூப்பர் அப்படிங்கிறாங்க. அதை இங்கே தீஜுனையும் பைஃபன்ஜியும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அப்போ சிம்மினே நினச்சி பார்க்குறாரு, பைஃபன்ஜி உன்னை நீ காப்பாற்றிக்க அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் பைஃபன்ஜியும் தீஜுனும் வந்துட்டு இருக்கும்போது செம்ம ஃபைட்டு. அந்த இடத்துல எல்லாம் ரவுண்டு கட்டிடுறாங்க. அப்போ தீஜுன் மேலே அம்பு விட வர்றதை நம்மளோட பைஃபன்ஜி தடுத்துடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க முதுகில் செம்மையாக அடிபட்டுறது. அவர் தூக்கிட்டு ஒரு ரூமில், அந்த ஒரு அபவுண்டடான ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் கொண்டு வச்சுட்டு, வலிச்சா அழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. தீஜுன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ அவர் இவன் யாரா தீஜுன், சரி அப்புறம்
அப்புறம் கேட்டுக்கலாம், அழுக மாட்டேங்கிற ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஆண்டி கூட தான் நான் சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஒருத்தவங்கள நம்மளுக்கு பிடிச்சவங்கள காப்பாற்றும் போது நம்ம கண்லேருந்து தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்துட்டு அதுக்குள்ளே அவங்கள தாக்குறதுக்கு திரும்ப மக்கள்லாம் வந்து அந்த ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. உடனே அவர் போய் எல்லாத்தையும் ஃபைட் பண்ணுறாரு, விடிஞ்சு போயிடுது. அந்த சமயத்தில் நம்மளுடைய இது பைஃபன்ஸை தூக்கிக்கிட்டு அவர் அப்படியே வீதியில் ஓடி வர்றாரு, யாராவது காப்பாற்றுங்க என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்மளுடைய பிரின்சஸ் இருக்காங்களே, கோஸ்ட் பிரின்சஸ், அவங்க வந்து இவங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலை செஞ்சு கூட்டிகிட்டு வராங்க. அப்போவும் வந்து தீஜோன்னு கூடும்போது யாருமா அந்த தீஜன் ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னா அவங்க கரெக்டாக அவரோட கன்னத்தில் வச்சுட்டு நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு நான் வந்து இப்போ சாகிறத பற்றியெல்லாம் கவலைப்படல, நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த 2 வருஷத்தை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் நான் வந்து மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு நான் உன்னை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிட்டு அவர் நினச்சி பார்க்குறாரு. அப்போ 2 வருஷம் அப்படின்னு பேசினது எனக்கும் இவளுக்கும் நடந்த ஒரு ப்ராமிஸ் தானே. அப்போ தீஜுன்னு அவள் என்னை தான் சொல்கிறா, அவங்க ஊரில் அப்படி சொல்லுவாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. கரெக்டாக அவங்க வந்து சரி நான் அவங்கள பார்த்துக்கிறேன், நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் சொல்லவும் அவர் வெளியே வந்துடுறாரு. பார்த்தா ஜிலான் வந்தோன்னே ஜிலான் கத்தி முனியில் நிறுத்திட்டுறாரு. சாயந்தரம் வரைக்கும் அவங்க அங்கே தான் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வர வரைக்கும். அப்போ இவங்க ரூமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரின்சஸும் பைஃபன்ஸும் அங்கே இருக்காங்க. அப்போ வந்து ஷென்னி அங்கே வந்துட்டு இது நரி தானே, இந்த நரி சின்ன வயசாக இருக்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பைச்சியனோட வந்து செல்லப்பிள்ளை அவள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே பைச்சியன் என்னோட அழகை திருடிட்டா, இவளா பாரு என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா, இவளை பிடிச்சி அந்த மருந்தாக்கி என் பிள்ளைக்கு நான் கொடுத்து என் பிள்ளைய உயிரோட குழப்பிடுற வர வச்சிடறேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் விட்டுருங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, அவங்க செஞ்சதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்ம காப்பாற்றணும், நான் உங்களுக்கு வந்து ஒரு மருந்து இருக்குது அதை கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த மருந்து வர்றதோ இல்லையோ நான் உன்னை கொல்ல போகிறேன் இப்போ அப்படின்னு அவங்க மனசில் நினைக்கும்போது கரெக்டாக ஜிலான் வந்து இவங்க மைண்டில் பேசுகிறாங்க. இங்கே பாரு நான் வெளியே தான் நின்றுருக்கேன், எது நடந்தாலும் நான் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே அங்கே பார்த்தோன்னா உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஷென்னி இருந்துட்டு சரி நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுறாங்க. நம்மளுடைய பிரின்சஸும் நம்மளுடைய பைஃபன்ஸுவை காப்பாற்றுறாங்க. அப்போ வந்து ஷென்னி வெளியே வந்துட்டு தூரமாக வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவள் வந்து என் பிள்ளையும் காப்பாற்றிட்டா, அவள் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கோ, அவள் அவ்வளோவா போய் பேச மாட்டாள். அப்போ அதே மாதிரி என் கண்ணையும் அவள் காப்பாற்றிடுவாள். அப்போ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா நாம் அவளை கொன்னுடணும், அவங்க எந்திரிச்சு தான் அவனு இவங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதே நைட் ஆயிடுது. அவளும் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, உன் பொண்டாட்டி இப்போ பாருங்கள் அப்படின்னு இப்படி திரும்பி அவள் பார்த்துட்டு விட்டுட்டுறாரு. அப்புறம் சில்லான்னு அவங்களும் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பிரின்சஸ் சொல்கிறாங்க, எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே இருந்து அப்படின்னா 5 வருஷத்துக்கு மேலத்துக்கு ஆயிடுச்சு அப்படின்றாரு. அப்படின்னா சரி நான் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்றாங்க. நான் ஏதாவது ஒரு பக்கம் போயிடுவேன் அப்படின்னு. சரி நானும் கூட வரேன்னொன்னே இவங்க 2 பேரும் அப்படியே டச்சிங்காக உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் தீஜன் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் அரசரை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. மன்னிச்சிருங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்போது இப்போ அசாசினாக யார் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க பைஃபன்ஸுவும் தீஜுவும். அப்போ வந்து தீஜன் வந்து ஏமா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, நான் உங்களுக்காக எது வேணாலும் செய்வேன், ஆனால் அப்படி சொல்லிட்டு இப்படி குமிஞ்சு பார்க்குறாங்க. அவங்களோட பெல்லை காணும். ஐயோ என் பெல்லை காணமே என்னென்ன, இல்லை நான் அந்த பெல்லை பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பெல்லோடவே இவங்க மேலே குத்துன அந்த அம்பையும் எடுத்து வச்சுருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இது என் இதயத்தோடு வச்சுருப்பேன், சாகிற வரைக்கும் அதை நான் ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே இங்கே தேர்ட் பிரின்ஸ் சிம்மின்னு கட்டுறாங்க. தேர்ட் பிரின்ஸ் என்ன பண்ணுறேன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் தீஜனோட இதை பற்றி பார்த்து சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா பாதி லெட்டர்ஸே காணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோஸ்ட் சம்மந்தப்பட்டவங்க யாராவது அங்கே வந்து செஞ்சுருந்தாங்கன்னா தான் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடக்கிற மாதிரி இருந்தால் அது நம்மளுக்கு காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே வந்துட்டு இங்கே நேற்று நைட்டு இன்னும் நம்மளோட ரைஸ் பால் என்ன ஆலிக்குட்டி என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. நானே சொல்கிறாங்க, இன்றைக்கி அங்கே மெடிக்கல் பாத் எடுக்கிறதுக்காக அங்கேயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அதே இங்கே ஹீரோ கிட்ட இருக்க ஆலிக்குட்டியை காட்டுறாங்க. ஆலிக்குட்டி சூஜின்னு அவங்க அம்மா அப்புறம் ஹீரோ 4 பேர் அங்கே தான் இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த குட்டி பையனை இப்போவே இவள் இப்படி கஷ்டப்படுத்துகிறாளே, இதே கொஞ்ச நாள் போச்சுன்னா இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறாரு, அவங்க வந்து அப்போருந்தே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு கூட கொடுப்பாங்க, அவங்க இதை கொடுத்துருக்காங்க, அவனுக்கு அது செய்யலை அவ்வளோதான் அப்படின்போது, ஆமாம் நானும் நல்லா குடிப்பேன்னு நினச்சிட்டு தான் மம்மி எனக்கு கொடுத்தாங்க, நான் கேட்டோடனே அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அம்மாவா, யாரா சொல்லி கொடுத்தா அவனை அம்மானுக்கு அப்படி சொல்லி அவள் சொன்னாலா அப்படி சொல்லி கேட்காங்க. இல்லை அப்பா எப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க, அப்போனா அப்படி தானே கூப்பிடணும்
அப்படிங்கிறான். அதை பார்த்தோன்னே சூஜின்னு சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க அவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னா இவங்க அம்மா 2 டே உண்மையை சொல்கிறான், நீ அந்த பொண்ணை மனசில் வச்சுட்டு தான் இந்த பொண்ணை வந்து இப்படி பார்த்துக்கிறியா அப்படின்னா, இல்லைம்மா நான் உண்மையாலுமே இவ்வளோ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி நீ போய் சூஜினை பார்த்து நீ போய் தினமும் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றாங்க. நேற்றே நான் போனேன் அப்படின்னோடனே ஹீரோ அப்படியே நிமிர்ந்து முறைச்சி பார்க்குறாரு. நான் அப்போ வந்து அந்த அம்மா குளிக்க போயிடுச்சு, நான் இனிமேல் தினமும் போய் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அதே நம்மளோட ஹீரோயின் உள்ளே வரலான்னு வராங்க. அந்த சமயத்தில் இவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு சரி எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டு பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.